இயேசு எங்கு இருக்கிறாரோ அங்கு அற்புதம் நடக்கும். இயேசு இந்த இடத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு அற்புதம் தேவையாக இருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் வியாதியிலிருந்து ஒரு விடுதலை சுகம் தேவையாக இருக்கலாம். இயேசு இன்றைக்கு உங்களுக்கு சுகம் தரப்போகிறார். ஒருவேளை பிசாசின் போராட்டத்தில் கஷ்டப்பட்டு வேதனையோடு வந்திருக்கலாம். இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். ஏதோ ஒரு கவலை, ஒரு பாரம், ஒரு பயம் உங்களுடைய உள்ளத்தை அழித்து கொண்டிருக்கலாம். இயேசு உங்களுக்கு பயத்திலிருந்து விடுதலை தரப்போகிறார். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். இயேசு இங்கே இருக்கிறதுனால கட்டாயம் உங்களுக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படின்னா, இயேசுவே நீர் என்னோடு பேசும், நீர் என்னை சந்தியும், எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் எதிர்பார்ப்போடு வேண்டுதல் செய்தால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போட விசுவாசத்தோட இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதத்தை இயேசு செய்வார் என்று விசுவாசித்தால் கட்டாயம் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ணுவார். ஆமென். மனிதன் அற்புதம் செய்ய முடியாது. நான் உங்களைப் போல பாடுள்ள ஒரு மனிதன், நான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. ஆனால் நான் சொல்லுகிற இயேசு அற்புதம் செய்கிறவர். ஏண்டா இயேசு தான் உங்களுக்காக சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தி 3வது நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். ஆகவே அவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் அற்புதங்களை காண முடியும்.